எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல தான் வந்துட்டு சண்டை போடுவோம். அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா அவங்ககிட்ட தான் சண்டை போடுவோம். ஆனா, ஒரு உறவுகிட்ட நம்ம வந்துட்டு வேணுக்குன்னே வந்து சண்டை போடுவோந்துங்க. அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கடவுள். அது ஜீசஸா இருக்கட்டும், காளியா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த கடவுள்ன்ற பாண்டிங்கை விட உரிமை வந்து நெறையா வந்து எடுத்துப்போங்க. கஷ்டமா இருந்தாலும் சரி, இவ்வளோ கஷ்டத்த குடுத்துட்டியே கடவுளே! ஹாப்பினஸ்ஸா இருந்தாலும் சரி, தேங்க் யூ கடவுளே! அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிடுற ஒரு கடவுளும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தாங்க. எந்த ஒரு போஸ்ட் நம்ம இன்ஸ்டாலயோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்த உடனேயுமே ஜீசஸாக இருந்தாலும், அல்லாவாக இருந்தாலும், நம்மளுடைய காளியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நம்ம உடனே வந்து தொட்டு கும்பிட்டுருவோம். அதுதாங்க நமக்கும் கடவுளுக்கும் உண்டான பந்தம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் வந்துட்டு வரணுங்க. நிறையா பேர் வந்துட்டு மனுஷங்களை நம்பி சில விஷயங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட பேசிட்டு நம்மளை பற்றியே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. கடவுள்கிட்ட நிறைய டைம் வந்து கோச்சு போங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன்னா உன்ட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டை பார்த்தோன்னா உடனே வந்துட்டு 100 வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி எரியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.